வணக்கம் ஷெஃப் வைத்தி. வெல்கம் பேக் டு ஷெஃப் வைத்திஸ் கிச்சன். சமையலுடனா நீ பார்க்க ரெசிபி பார்த்தீங்கன்னா பொடி இட்லி பார்க்க போகிறோம். அந்த பொடி இட்லி எப்படி ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா, நார்மல் இட்லி எப்படி வேக வைக்கிறோம், வேக வச்சு ஒரு ஹாஃப் அன் நல்லா ஆற வச்சு 1/4 கட் பண்ணுறோம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிப்பு, அது கூட வெங்காயம், காஞ்ச மிளகாய், இடிச்ச பூண்டு, கருவேப்பிலை போட்டு கூட இந்த இட்லியும் போட்டு அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சு இட்லி பொடி இருக்கும், இட்லி பொடி நம்ம அதில் யூஸ் பண்ணி அது கூட கொரியாண்டர் போட்டு சூப்பராக டாஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவரான பொடி இட்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொடி இட்லி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இட்லி வந்து ஒரு 7 நம்பர் எடுத்துருங்க. 7 நம்பர் வந்து 1/4 கட் பண்ணியிருக்கேன். ஹோட்டல் என்ன பண்ணுவோம் பார்த்தாங்கன்னா, மினி இட்லி இருக்குது பார்த்திங்க, அது வந்து யூஸ் பண்ணிக்குவோம். பொடி இட்லிக்கு வந்து நம்ம அது இல்லாத பட்சத்தில் வந்து நார்மல் இட்லியை வந்து எடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா, நல்லா ஆற விட்டுருங்க. 3/4 மணி நேரம் ஆற வச்சு கொஞ்சம் ஹார்டாயிரும். ஹார்டானப்போ 1/4 கட் பண்ணியிருக்கோம். ஒரு வெங்காயம், தேவையான அளவு கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து. நேற்றே நான் வந்து இட்லி பொடி ரெசிபி போட்டிருப்பேன், அந்த பார்க்காம பார்த்து கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அந்த இட்லி பொடி தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு 6 இடிச்ச பூண்டு, ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கடாய் காஞ்ச பிறகு நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து, கடுகு உளுந்து வெடித்த பிறகு அது கூட பூண்டு, இடித்த பூண்டு, காஞ்ச மிளகாய், இது கூட வந்து கருவேப்பிலை, ஆனியன், ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் வந்து ஒரு 40% வதங்கினா போதும். 40 to 50% வதங்கினா போதும், ரொம்ப வதங்கினா அவசியம் கிடையாது. ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ வந்து இட்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இட்லி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சிம் ஃபயரில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணுங்கள். சால்ட் வந்து செக் பண்ணி, ஏன்னா பொடியில் சால்ட் இருக்கிறதுனால ஒரு ஈக்குவல் ஆயிரும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பொடி வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு பொடி போட்டுங்க. ஸ்பைசஸ் எப்படி தேவைப்படுமோ அது அளவுக்கு பொடி போட்டுக்கோங்க. எனக்கு வந்து நான் உங்களுக்கு 4 டேபிள் ஸ்பூன் ஆக்கிக்கிறேன். அதை இது கூட வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு சூப்பராக ஒரு சிம்பிளான வந்து இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு பண்ணக்கூடிய ஒரு பொடி இட்லி ரெடி. ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இந்த ஆனியன் வதக்கும்போது ஸ்பைசி வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. தேவையான அளவு கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும்.
மேலே கொத்தமல்லி, இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பொடி இட்லி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதெல்லாம் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பர் ரெசிபியை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. See you, bye bye.